தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினராக 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. திமுக சார்பில் 2 பேர், அதிமுக சார்பில் 2 பேர், தேமுதிக, காங்கிரசுக்கு தலா ஒருவர் என 6 பேர் எம்பியாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, மாநிலங்களவை உறுப்பினராக 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்ற நிலையில் 6 பேர் போட்டியின்றி தேர்வாகின்றனர். தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலுக்கு அதிமுக, திமுக சார்பிலும் சுயேட்சையாகவும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்று நடைபெற்றது. அதிமுக சார்பில் தம்பிதுரை, அதிமுக கூட்டணி கட்சியான பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ், திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், கூட்டணி கட்சிக்கான காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் சுதீஷ் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். 6 பேர்களினுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று சுயேட்சையாக தாக்கல் செய்தவர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பொதுவாக வேட்புமனு தாக்கல் செய்யும் நபர்களுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். அப்படி இல்லாத வேட்புமனுக்கள் பரிசீலனையில் நிராகரிக்கப்படும். அதன்படிதான் சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த 6 பேரும் போட்டியின்றி தற்போது தேர்வாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் 9ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் 9ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் திரும்பப் பெறப்படாத பட்சத்தில் இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாவார்கள். அவர்களுக்கான அந்த சான்றிதழ் என்பது வழங்கப்படும். அந்த வகையில்தான் மாநிலங்களவை தேர்தலுக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்த 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வாவது உறுதியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினராக 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. திமுக சார்பில் 2 பேர், அதிமுக சார்பில் 2 பேர், தேமுதிக, காங்கிரசுக்கு தலா ஒருவர் என 6 பேர் எம்பியாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, மாநிலங்களவை உறுப்பினராக 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்ற நிலையில் 6 பேர் போட்டியின்றி தேர்வாகின்றனர். தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலுக்கு அதிமுக, திமுக சார்பிலும் சுயேட்சையாகவும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்று நடைபெற்றது. அதிமுக சார்பில் தம்பிதுரை, அதிமுக கூட்டணி கட்சியான பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ், திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், கூட்டணி கட்சிக்கான காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் சுதீஷ் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். 6 பேர்களினுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று சுயேட்சையாக தாக்கல் செய்தவர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பொதுவாக வேட்புமனு தாக்கல் செய்யும் நபர்களுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். அப்படி இல்லாத வேட்புமனுக்கள் பரிசீலனையில் நிராகரிக்கப்படும். அதன்படிதான் சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த 6 பேரும் போட்டியின்றி தற்போது தேர்வாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் 9ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் 9ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் திரும்பப் பெறப்படாத பட்சத்தில் இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாவார்கள். அவர்களுக்கான அந்த சான்றிதழ் என்பது வழங்கப்படும். அந்த வகையில்தான் மாநிலங்களவை தேர்தலுக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்த 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வாவது உறுதியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை உறுப்பினராக 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.